தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப நெருக்கத்துல வந்துருச்சு. எல்லா அரசியல் கட்சிகளும் உச்சகட்ட பரபரப்புக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அந்த வகையில அதிமுக தரப்புல ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சிருக்குது. இந்த கூட்டணி இப்போதைய சூழ்நிலையில திமுகவுக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையில ஒரு கூட்டணியா பார்க்கப்படுது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணி எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றது அப்படின்னு கணக்கீடு செய்யும் போது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதா பார்க்கப்படுது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இப்போதைய அதிமுக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவை கூட்டணியில இணைந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் பிரதமர் மோடி கலந்து கொண்ட மதுராந்தகம் கூட்டத்துல ஒரே மேடையில கைகோத்து நின்னாங்க. இந்த கூட்டணி கடந்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பெற்றது அப்படிங்கறத பத்தின ஒரு ஆய்வு செஞ்ச போது கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பக்கத்துல இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 33.29% வாக்குகளை பெற்றிருந்தது. அதாவது 1,43,85,410 வாக்குகள் பெற்றிருந்தது. மொத்தம் 65 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்துச்சு. அதிமுக கூட்டணியில இருந்த பாரதிய ஜனதா கட்சி 20 தொகுதிகளில் போட்டியிட்டுச்சு. இதுல 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. அதாவது 2.62% வாக்குகள் பெற்றிருந்துச்சு. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. அதாவது 3.80% வாக்கு சதவீதம் பெற்றிருந்தது. டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2.4% வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த கட்சி போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலுமே தோல்வியை தான் தழுவி இருந்தது. புதிய நீதி கட்சி ஒரு தொகுதியில போட்டியிடுச்சு. இதுல தோல்வி அடைஞ்சு 0.1க்கும் குறைவான வாக்கு சதவீதம் பெற்றிருந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. எல்லா தொகுதிகளிலுமே இந்த கட்சி தோல்வியை தான் தழுவி இருந்தது. புரட்சி பாரதம் கட்சி கீழ்வேலூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றுச்சு. இந்த கட்சிக்கு 0.2%க்கும் குறைவான வாக்கு வங்கி கிடைச்சிருந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 44% வாக்குகளை பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில இப்போ அதிமுக, திமுக, தாவேக, நாம் தமிழர் அப்படின்னு 4 முனை போட்டி நிலவிட்டு இருக்கு. இதே மாதிரி 4 முனை போட்டி நிலவுனா 45% வாக்குகள் அப்படிங்கிறது வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் தன்மை கொண்டது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏற்கனவே முந்தைய தேர்தல் கருத்து கணிப்புல திமுக கூட்டணிக்கு 39%, அதிமுக கூட்டணிக்கு 36%, தமிழக வெற்றி கழகத்துக்கு 15% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு கணக்கு செய்யப்பட்டிருந்துச்சு. இப்போதைய சூழ்நிலையில அதிமுக கூட்டணிக்கு பழைய வாக்கு வங்கியை கணக்கிட்டா 45% வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கு. இதனால திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய போட்டியா நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.